பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மீனா வந்து வீட்டில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா மீனா திடீர்னு காலையிலே வந்துட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுடைய குழம்பு வாசனை தான் என்னை இங்கே வரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்காக டிஃபனும் லஞ்சும் ரெடி பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக கோமதி போயிட்டு லஞ்சு கட்டி கொண்டு வராங்க. அடுத்து ராஜியும் மீனாவும் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த வழியில் ராஜியும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என் நடந்த விஷயம்லாம் இப்படி தாண்டி உங்கள் மாமா இப்படி வராங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கு வந்து குடிச்சிட்டு வேற வராங்கடி, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல ராஜின்னு சொல்லிட்டு வராங்க. அக்கா என்னக்கா சொல்கிற, ரொம்பவே கவலையாக இருக்குக்கா நீங்கள் சொல்கிறத கேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னடி பண்ண சொல்கிறது, எனக்கு வேறு என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலடி, குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வராங்க ராஜிக்கிட்ட. ரொம்ப மன்னிச்சுடு நான் உங்ககிட்ட புலம்பிட்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம் இப்படி, நான் எத்தனை நாள் உங்ககிட்ட புலம்பியிருப்பேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே பரவாயில்ல விடுங்க புலம்புங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லடி, அந்த கோட்ரஸை விட்டு நான் எப்போல்லாம் வராமல் இருக்கணும் அப்போ வரைக்கும் நான் புலம்பிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் கால் பண்ணுறாங்க செந்தில். என்ன மீனா எங்கள் வீட்டில் காணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே நான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், பொருளெல்லாம் சமைப்பேன்னு பார்த்தா நீ இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்புறம் நீ மதியத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து இப்படி தான் அத்தை வீட்டுக்கு வந்தேன், நான் சாப்பிட்டேன், லஞ்சு கட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் நைட்டு வீட்டுக்கு வரேன் அப்போ பேசிக்கலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. செந்தில் பேசின ஒரு விஷயத்த பொருட்டாகவே எடுத்துக்காம மீனா அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி செந்திலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் ராஜு சொல்கிறாங்க, சீக்கிரமாகவே சரியாயிடும் மீனாக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து அங்கே பழனி கடையில் வந்து காலில் இடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்பவே வலிக்குது, என்னால் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சரவணன் வந்து வாங்க அங்கே சேரில் உட்காருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே மயிலோட அப்பாவும் கடைக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து மயிலோட அப்பா வந்து கல்லால் உட்காந்துட்ருப்பாங்க, பாண்டியன் கடையில் இல்லாதனால. அப்போ வந்து பழனிக்கு அடிபட்டதுனால சரவணன் வந்து மயிலோட அப்பாவை எந்திரிங்க அங்கேருந்து எந்திரிங்கன்னு சொல்லிட்டு எழுப்ப வச்சுட்டு பழனியை போயிட்டு அந்த கல்லால் உட்கார வச்சிடுறாங்க. அப்போ வந்து சரவணன் சொல்கிறாங்க, உங்களுக்கு கால் அடிபட்டிருக்குல்ல மாமா, நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் நேரம் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ மயில வந்து, சித்தப்பா உங்களுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துட்டுருங்கல்ல சித்தப்பா, கால்வலி உங்களுக்கு சரியாக போச்சு இல்லை, சரி கொஞ்சம் நேரம் எந்திரிச்சிக்கிறீங்களா, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் போயிட்டு பழனியை எழுப்பிடுறாங்க. சேர்லேருந்து எழுப்பிட்டு மயில் போயிட்டு அந்த கல்லால் உட்காந்துக்கிறாங்க. அதை பார்த்த சரவணனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அடுத்து சரவணன் வந்து பழனியை போயிட்டு, மாமா நீங்கள் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே அங்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்காங்க. வீட்டுக்கு போனதுமே அங்கே கோமதி கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கதிர், நீ வந்து இப்படி ஒரு அடுத்த தெருவில் ஒருத்தர் இருக்காங்க, குழலியோட ஃப்ரெண்டு, அவங்களோட பர்த்டேக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பழனி சொல்கிறாங்க, நீங்கள் அடுத்தவங்க பர்த்டேக்கெல்லாம் போகிறது இருக்கட்டும், எதிர்த்த வீட்டில் ஒருத்தருக்கு பர்த்டே வருது அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியும்டா எனக்கு, நம்ம அம்மாவோடைய தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு 75வது பிறந்த நாள், அதாவது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே ஞாபகம் இருக்குடா, ஆனால் போக முடியாதுல்ல, எனக்கு அது ஒன்று தான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போன டைமே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல, அவங்க நான் இந்த மாதிரி போய் பார்க்கலான்னு சொன்னால் அவங்க வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லை, எனக்கே 75வது பிறந்த நாள் வந்தால் கூட என் அம்மாவோட பிறந்த நாளைக்கு நான் கூட இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து பழனி சொல்கிறாங்க, அக்கா நீ வந்து கவலைப்படாத, நம்ம அண்ணனுங்க சொல்கிற மாதிரி பர்த்டே நடக்கணும்னா அம்மா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு, அது தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஆமாக்கா, அவங்க சொன்ன மாதிரி பிறந்த நாள் கொண்டாடணுன்னா நீ கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆத்தா வந்து கண்டிஷன் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டால் கோமதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. கோமதியோட அம்மாவோட பிறந்த நாளுக்கு கோமதி போவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.